ஹாய் மை செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா, என் பேர் பிரதீபா. எனக்கு இந்த பியூட்டி ஹெல்த்தில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கொரியன் ஜாப்பனீஸில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, பிரைட்டாக இருக்கிறது ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி பிரைட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களோட ஸ்கின் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்காது, ஒரு சன் டேன் கூட இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த கொரியன்ஸ் ஜாப்பனீஸ்லாம் வந்து ஸ்கின்ல டேன் ஆகவே விட மாட்டாங்க, அதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து சீக்ரெட்டாக யூஸ் பண்ணுற ரெமெடி என்ன அப்படின்னா, மெயின் திங் ரைஸ் தான். ஸோ நம்ம ரெகுலராக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரைஸ் தான் வந்து அவங்க ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி. ஏன்னா ஹேரும் அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கரெக்டிங் பண்ணால் நம்ம ஹேர் எப்படி இருக்கும், அதை விட ஸ்மூத்தாக இருக்கும் அவங்களோட ஹேரு. அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது ரைஸ் தான். ஸோ அந்த ரைஸ் வச்சு நம்ம எப்படி ரைஸ் க்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளும் ஜாப்பனீஸ் மாதிரி கொரியன்ஸ் மாதிரி நம்ம ஸ்கின் மாறிடுமா அப்படின்னா அப்படிலாம் மாறாது. நம்ம கண்ட்ரியில் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட ஸ்கின் அப்படி கிடையாது. அவங்களோட கிளைமேட்டு, அவங்களோட என்விரான்மெண்ட், அதை பொறுத்தும் ஜீனு அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ சாஃப்டானா, நம்ம ஸ்கின் சாஃப்டாகி கொஞ்சம் பிரைட்டானா நம்ம எப்படி இருப்போமோ அப்படி தான் இருப்போம். ஸோ நம்ம கொரியன்ஸ் மாதிரிலாம் வர முடியாது, அவ்வளோ பிரைட்னஸும் வராது. நம்ம கண்ட்ரி என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ, ஆல்ரெடி எப்படி இருக்கோ அதோட ஒரு 2 ஷேட் நல்லா பிரைட் ஆகும். அதுக்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா இப்போ நான் 2 வீக்ஸாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவே கூட இது யூஸ் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிட்டு ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்கின்லேயே அவ்வளோ ரிசல்ட் தெரியுது. எப்படின்னா ஸ்கின் வந்து ஒரு ஏஜ் ஆனால் அந்த சுருக்கம் வரும் இல்லையா, சுருக்கம் வரும், ஒரு ட்ரைனஸ் இருக்கும், அங்கங்கே பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போயிட்டு அவங்க ஸ்கின்னு பார்த்தா அவ்வளோ யங்காக இருக்குது. என்ன சொல்கிறது, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த சேக் ஆகாமல் ரொம்ப யூத்தாக இருக்குது அந்த ஸ்கின் பார்க்குறக்கே. அந்த அந்த டேன் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்மியாகலை. 2 வீக்ஸ் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. நானுமே 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக கம்மியாகலை, பட் என்ன சொல்கிறது, ஒரு 2 ஷேட் வந்து நல்லா கம்மியாயிட்டு ஒரு ஈவன் டோனாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ அந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த க்ரீம் பண்ண நான் ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் எடுத்தால் உங்களுக்கு போதும். பட் நான் வீடியோக்காக ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நிறையா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர் வீக்குக்கு 2 ஸ்பூன் இருந்தாலே உங்களுக்கு போதும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, புழுங்கரிசி, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட பச்சரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைஸை வந்து நீங்கள் ஒரு டைம் வாஷ் பண்ணிடுங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அது நல்லா ஊறிடும். பட் 5 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஈஸியாக நமக்கு அரைப்பட்டு, இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் அதை அரைச்சிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 to 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஊற வச்ச தண்ணி, இதை எடுத்து நம்ம டோனராக கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து பார்த்தாலே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அது நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே நமக்கு என்ன சொல்கிறது, கையில் தொட்ட உடனே வந்து அதுக்கு அப்படியே உடஞ்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம அது ரொம்ப நேரம் அரைக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், நமக்கு அந்த மில்கி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த ரைஸ் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் டோனராக அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வடிகட்டி எடுக்க தான் போகிறோம். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பட் ட்ரையாக அரைக்க வேண்டாம், நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, பால் மாதிரி இருக்கும் இது. ஸோ இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ இது வடிகட்டணும் அப்படின்னா இது வந்து நமக்கு அவ்வளோவா வராது. அதனால் இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. நிறைய தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து இதில் அரைப்பட்ட ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ்லாம் இதில் இருக்கும். அது எல்லாமே நமக்கு போகாமல் ரொம்ப ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி வடிகட்டி அந்த பால் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அது போக இந்த வடிகட்டின இது வேஸ்ட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை நம்ம ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ண நமக்கு ரொம்ப மைல்டாக யூஸ் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் அந்த ரைஸ் பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த மில்க் தான் தேவை. இதை வந்து நான் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி அந்த ரைஸில் தண்ணி ஊற்றி நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். ரொம்ப தண்ணியா இருக்கு அப்டின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு இப்டி இருந்தா போதும். இன்னுமே தண்ணியா இருந்தாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. அதனால நீங்க தண்ணி ஊத்தி எந்த அளவுக்கு வடிகட்டி எடுக்க முடியுமோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்ப நான் இத என்ன பண்றேன் அப்டின்னா, அடுப்புல வந்து ரொம்ப சிம்ல வச்சுட்டு இத கலக்கிட்டே இருங்க. இது க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்க இத நல்லா கலக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும் இது. இது என்னாகும் அப்டின்னா, நம்ம மிக்ஸ் பண்ண அது கட்டியாகும். கட்டியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க அத வந்து உடைச்சு விட்டு கலக்கிட்டே இருங்க. ஸோ இப்ப பாருங்க, இப்பவே கீழ வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. பட் அடுப்ப வந்து ரொம்ப அ ஹையா வச்சீங்க அப்டின்னா, உடனே நமக்கு கட்டி ஆயிரும். ஸோ அது வந்து 1 வீக் வரைக்கும் கெடாம இருக்காது. ஈஸியா தண்ணி விடுறதுனால இந்த மாதிரி சிம்லயே வச்சு இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க, கட்டி ஆகாத மாதிரி. இப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்து அது கூட ஆலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிச்சம் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு அந்த ரைஸ் பேஸ்ட் வேஸ்ட்லனா கூட பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நான் அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு நமக்கு மில்க் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல் வந்து கலர்லெஸ் இருந்தால் பெட்ரு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் தண்ணி விட்டுரும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் நான் இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் ரைஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணால் கூட போதும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து இதில் வந்து இந்த க்ரீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரைஸ் ஸ்மெல் வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இது கூட எசென்ஷியல் ஆயில் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு இதாக இல்லை, அதனால் நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூட விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி போட்டு எனக்கு ஸ்கின் அலர்ஜி நிறைய வருது. இப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது ரிசல்ட்டு. ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு 7 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் நாள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்போவே அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு. ஆனால் இதுவே 4th டே 5th டே சேம் க்ரீம் நான் அப்ளை பண்ணால் ரிசல்ட் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஃபஸ்ட் டே அளவுக்கு அவ்வளோ அதிகமாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இது 7 டேக்கு மேலே யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. யூஸ் பண்ணாலும் ஒரு யூஸ்மே கிடையாது, எந்த ரிசல்ட்டுமே வராது. மேபி நம்மளுக்கு அது கெட்டு போயோ அந்த மாதிரி இருந்து ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி வரக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ 7 டேஸ்க்கு அதிகமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வரைக்கும் மட்டும் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைஸில் வந்து விட்டமின்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த ரைஸை வந்து ஹேர்க்காகட்டும் ஸ்கின்காகட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்லேயும் சரி ஸ்கின்லேயும் சரி ஒரு ஸ்மூத் லேயர் வரும். நமக்கு ஸ்கின் அப்படியே ஒரு நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால் நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ இந்த க்ரீமை வந்து நம்ம நார்மலாக ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஹோல் நைட் விடாதீங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் மாதிரி நான் இதை அப்ளை பண்ணவே இல்லை. மாஸ்க் மாதிரி ஒரு 2 கோட் 3 கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிடுங்க. காஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் இருந்தால் கூட அது அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது ஸ்கின்னு. ஒரு சைடு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ரைஸ் க்ரீமை வந்து நம்ம ஒரு ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். மார்னிங் அப்ளை பண்ண வேண்டாம். எல்லா ஃபேஸ் பேக் மாதிரி தான் இதை அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சன்னில் நம்ம ஸ்கின் படிச்சு அப்படின்னா ரொம்ப டேன் ஆயிரும். ஆல்ரெடி இருக்க டேன் விட ரொம்ப டேன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சன்லைட்டில் போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் இதை மோஸ்ட்லி நைட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த க்ரீம் மாதிரி ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாதீங்க. ஃபேஸ் பேக் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்ணுக்கிட்டேயும் அப்ளை பண்ணலாம். டார்க் சர்க்கிள் கூட இது சூப்பராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
இப்போ நம்ம இத வந்து ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துரலாம். அவ்வளோதான். இதே மாதிரி டெய்லி நைட் நீங்க ரெகுலரா பண்ணுங்க. ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கறத விட கமெண்ட் பார்த்துட்டு கமெண்ட்ல ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நானுமே அப்படிதான். அதனால நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.